அனைவருக்கும் வணக்கம். இப்போ உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு நாள் சோர் உணர்ந்து அவன் கலந்து கொண்ட முகாம் பற்றி அவங்க ஃப்ரெண்ட்ஸு கூட பேசிகிட்டு இருந்தான். சோர்வாக பேசிகிட்டு இருந்தான். அப்போ சுவா கேட்குறான், அங்கே என்ன நடக்குது அங்கே அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அங்கே இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க, தனிமை உணர்வில் நாங்கள் பாதிக்கப்படுறோமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அங்கே இருக்கிறவங்க அழுதுகிட்டே சொல்கிறாங்க, எங்கள் அப்பா வங்கியில் வேலை பார்க்குறாரு, அதனால் உலகம் பூரா சுற்றி வரணும். எங்கள் அம்மா பல நிறுவனங்களுக்கு ஆலோசகர், அதனால் பல நாடுகள்லாம் சுற்றி வரணும் அப்படி சொல்கிறாங்க. தனிமையாக இருந்தே பழகிட்டேன். முகாமில் நிறைய விளையாட்டு, வினாடி வினா, பாட்டு, நடனம்லாம் கற்றுக் கொடுத்தா தனிமை தெரியாத இருக்கிறதுக்கு. அப்போ பொறாமையோடு கேட்குறான், யார் கற்றுக் கொடுத்து முகாமை அப்படின்னு கேட்குறான். அப்போ அங்கே சோர்வன் சொல்கிறான், தோமேசா என்ற ஒரு நிறுவனம் தோல் மேலே சாய்ங்க அப்படின்னு ஒரு விளக்கம் தருது அப்படின்னு அதுக்கு 20,000 ரூபாய் கட்டி எங்கள் அப்பா என்னை சேர்த்து விட்டார் அப்படின்னு சோர்வன் சொல்கிறான். அது கேளுன்னு கேட்குறான், இன்னும் நான் நீ சோர்வாக இருக்க அப்படின்னு கேட்குறான். அப்போ ஜாலியாக இருந்தது. முகாம் முடிஞ்சோடனையும் சோர்வாக இருக்கேன், இப்போ யார் தோல் மேலே சாயிருது அப்படி சொல்கிறான். அப்போ சோரனுடைய வீட்டில் துடைத்து பெருக்கிறவன் பேர் துடி என்ற ஒரு பையன். அப்போ அவன் துடைத்து பெருக்க தொடங்குறான். அப்போ ஸ்வா துடியின் கிட்ட போய் கேட்குறான், நீ யார் தோல் மேலே சாயணும் அப்படின்னு துடியின் கிட்ட போய்க்கிறான். துடியை துடுக்கா பேசுகிறான். ஸ்வா, நான் என்ன கிழவனா, நான் வியாதியில் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படி சொல்கிறான். தனித்து நிற்கிற கையில் உழைப்பு இருக்குது, மனசில் ஆரக்கல் இருக்குது, அப்புறம் என்ன வேணும், வயதான எங்கள் அம்மா கூட என் தோல் மேலே சாய்வதில்லை அப்படி சொல்கிறான். இதை கேட்ட உடனே சோர்வனுக்கு விளையாடிருந்த கேமு விளையாட்டெலாம் விட்டுட்டு அவன் அது அவங்க வீட்டில் துடைத்து பெருக்கிறவங்க கூட துடைத்து பெருக்க தொடங்கினான். அப்போ அவன் பாட்டு பாடுறான், தோல் மேலே சாயுங்க, ஆனால் அது உங்கள் தோலாக இருக்கட்டும் அப்படி பாட்டு வர உற்சாகமாக பாடுறான். நன்றி, வணக்கம்.